இளமையை கொண்டாடுவோம். சென்னை கல்யாண மாலை நிகழ்ச்சியில் வாங்க மனிதனை தேடுவோம். ஆர்ஜே பாலாஜியின் உரை சென்ற வார தொடர்ச்சி. எதுக்காக நம்ம நல்லவனாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம நல்லவனாக இருந்தால் நம்ம மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய பேரோட லைஃப்பை நம்மளால் டச் பண்ண முடியும். இதே ஃப்ளட்டில், சென்னை ஃப்ளட் நடந்தபோது ஒரு 8 to 10 பசங்க வந்து ஒரு ஹவுசிங் போர்ட் ஃப்ளாட்ஸ், ஒரு ஹவுசிங் போர்ட் ஃப்ளாட்னா 2 பக்கமும் ஃப்ளாட் இருக்கிற ஒரு மாபெரும் ஒரு காம்ப்ளெக்ஸுக்கு போயிருக்காங்க. இது வரைக்கும் கழுத்து வரைக்கும் தண்ணி, எல்லா சாப்பாடு எல்லா விஷயங்களும் கொடுத்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட 10 பேக்கெட் பால் இருந்தது. கத்துறாங்க. அதாவது 8 பசங்களுக்கு அந்த ஏரியாவில் இருக்கிறது யாருன்னே தெரியாது, வீட்டில் இருக்கிறது யாருன்னே தெரியாது. இங்கேருந்து கத்திட்டு இருக்கிறாங்க, யாராவது வீட்டில் குழந்தை வச்சிருக்கீங்களா, குழந்தை வச்சவங்களுக்கு கொண்டு பால் இருக்கு, தயவு செஞ்சு குழந்தை வச்ச கொண்டு வாங்க அப்படின்னா சக்கன்னு மேலேருந்து கூட வருது. எங்கள் வீட்டில் குழந்தை இருக்குன்னு பால் வருது. 10 பேக்கெட் பாலும் 5 நிமிஷத்துக்குள்ளே போயிடுச்சு. கழுத்து வரைக்கும் தண்ணி, மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த பசங்க வந்து அப்படியே திரும்பி ரிட்டர்ன் வரும்போது ஒரு அப்பா திபுன்னு ஓடி வராரு. தலையில் வந்து குழந்தை, கை குழந்தை, ஒரு 1.5 வயசு 2 வயசு இருக்கும். அப்படியே அந்த, ஏன்னா தலைக்கு இது கீழே வந்ததுன்னா குழந்தை முழுகிடும். ஓடி வரார், அப்பாவோட கழுத்து வரைக்கும் தண்ணி. தம்பி என் குழந்தை சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுப்பா, பாலே இல்லை, ஒரே ஒரு பாக்கெட் பால் இருந்தால் கூட குழந்தைக்கு வேணும், குழந்தை மயக்கம் போட்ட மாதிரி ஆயிடுச்சு, கண்ணே திறக்கல அப்படின்னோடனே இந்த பசங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. பயங்கர ஷாக் இந்த பசங்களுக்கு. பால் பேக்கெட்லாம் முடிஞ்சு போச்சு சார், பால்லாம் முடிஞ்சுது சார் அப்படின்னா இந்த அப்பா இல்லை பக்கம் ஒரே ஒரு கிளாஸ் பால் இருந்தால் கூட போதுன்னா இதே பசங்க வந்து கத்துறானுங்க. அந்த 2 பக்கமும் ஃப்ளாட், ஒரு 500 வீடு இந்த பக்கம், 500 வீடு அந்த பக்கம். யாராவது பால் வாங்கிட்டு போனவங்க ஒரே ஒரு கிளாஸ் பால் அனுப்புங்களேன் கீழே ப்ளீஸ், உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஒருத்தரோட குழந்தைக்கே பால் தேவை அப்படின்னு சொல்லிட்டு 20 நிமிஷம் கத்திருக்காங்க. ஒருத்தங்க கூட வரவே இல்லை. ஒரே ஒரு ஆள் கூட அதுக்கு முன்னாடி பால் வாங்கிட்டு போகிறவங்க வரல. இந்த பசங்களுக்கு அந்த ஆளை யாருன்னே தெரியாது. அதே இடத்துல மழையில் நின்று கடைசியில் நீங்கள் பால் கொடுக்குற வரைக்கும் நாங்கள் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம், என்ன நடந்தாலும் இதே இடத்துல தான் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 25வது நிமிஷத்தில் யாரோ ஒரு லேடி வந்து நான் 2 பேக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டேன், இந்தா ஒரு பேக்கெட்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழே இறக்கி அந்த அப்பா அதே பால் பேக்கெட்டை பிரித்து அந்த குழந்தையோட வாயில் திரிக்கும் போது அந்த குழந்தை அப்படியே அந்த சினிமாவில் வர மாதிரி அதே சீன் மாதிரி இது பண்ணியிருக்கு. அந்த குழந்தை வந்து பால் அங்கேயே குடிச்சிருச்சு. அந்த பசங்க வந்துட்டாங்க. இதில் ஒரே ஒரு விஷயந்தான், நம்ம எல்லாருக்குமே லைஃப் கிவ்ஸ் அஸ் அ சாய்ஸ். நம்ம அந்த பசங்களாக இருக்கலாம், அந்த பசங்களாக இருக்க முடியாது, அந்த பசங்களாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். எவனோ ஒருத்தனுக்காக நான் எதுக்கு மழை வெயிலில் போய் கஷ்டப்படணும்னா நம்ம வந்து அந்த பாலை திரும்பி வந்து கொடுத்த ஆளாக கூட இருக்கலாம். மனசு மாறி ஐயோ எனக்கு கஷ்டமாக இருக்குது, இந்த குழந்தை இப்படி இருக்கிறது, என் ஏரியாவில் இருக்கிற ஒரு குழந்தைய நம்ம வந்து இப்படி பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அவங்க பண்ண தப்பு தெரிஞ்சு பாலை கொடுத்த ஆளாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த பால் கொடுக்காம வீட்டுக்குள்ளே கதவை தாப்பால் போட்ட ஆளாக இருக்கவே கூடாது. நான் ரொம்ப ஈஸியான விஷயம், நம்ம எல்லாரும் கெட்டவங்க இல்லை அப்படின்றதுக்கு நம்ம கொலை பண்ணியிருக்க வேணாம் அப்படின்றது கிடையாது. நம்ம இந்த மாதிரி சின்ன விஷயங்களை நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு, நம்ம கூட இருக்கிற சக மனுஷனை பார்த்து பண்ணோம் அப்படின்னா மனிதனை நம்ம எங்கேயும் தேட தேவையில்லை, உள்ளுக்குள்ளேயே இருக்காங்க. லெட்ஸ் பி ரெஸ்பான்சிபிள் அண்ட் சென்சிட்டிவ் ஹியூமன் பீயிங். தேங்க்யூ ஸோ மச். நன்றி திரு பாலாஜி. நான் பாலாஜியை அதுக்கு முன்னாடி பேசின பொழுது, இளைஞர்களை பற்றி சொன்ன பொழுது பாசிட்டிவாக தான் சொன்னேன். பாலாஜி பேசினப்புறம் டபுள் பாசிட்டிவாக ஆகிடுது. ஏன்னா இளைஞர்களுக்குள்ளே உள்ள சக்தி, ஒரு வயசானவர்கிட்ட எனக்கு இன்ஸ்பிரேஷன் வந்தது அப்படின்னு பாலாஜி சொன்னார். அனுபவங்கள் எல்லார் வாழ்க்கையிலையும் கிராஸ் பண்ணிட்டு தான் இருக்குது. அந்த அனுபவங்களை நாங்கள் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். அந்த வகையில் ஒரு இளைஞர்களுக்கான ஐக்கானாக திகழும் பாலாஜிக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்கள் கரவொலியோடு. அடுத்து நாம் அழைக்கவிருக்கும் பேச்சாளர் திரு சரத்பாபு. சரத்பாபுவை பற்றின ஒரு அமேசிங் ஸ்டோரி அவர்கிட்ட இருக்குது. அது அவராக சொன்னால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி அவரை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சா, எத்தனையோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்கார். CNN, IBM யங் இண்டியன் அவார்டு வாங்கியிருக்காரு. இந்த பெப்சி MTVலலாம் ஷாருக் கானுக்கு, அதுக்கப்புறம் அனில் அம்பானிக்கெல்லாம் கிடைக்கிற அவார்டை வந்து 2008 நம்ம சரத்பாபு வாங்கியிருக்காரு. அப்புறம் நிறைய ரொட்டேரியன் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. மாற்றத்தை விளைவிக்கக்கூடிய இளைஞர்கள் அப்படிங்கிறதுல இந்தியா டுடேவோட முதல் 50 பேரில் ஒருவராக வந்திருக்காரு. அதே இந்தியா டுடேல அடுத்த வருஷம் 10 பேரில் ஒருவராக வந்திருக்காரு. இது மாதிரி எக்கச்சக்கமான அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு திரு சரத்பாபு. ஆவியில் மலர்ந்த வெற்றி என்று பேச வருகிறார் திரு சரத்பாபு. சீதாராமன் சார் சொல்லும் போது பியூர் தமிழில் பேசுவாங்கன்னு சொன்னாங்க. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சென்னையிலே வளர்ந்தவன். ஸோ பியூர் தமிழ். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் ஒரு 4 வருஷம், குஜராத்தில் ஒரு 3 வருஷம் போயிட்டு வந்ததுனால தமிழ் பேசுவேன். ஆனால் கொஞ்சம் பாம்பே ஹீரோயின் மாதிரி கொஞ்சம் பேசுவேன். ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நான் ஒரு சின்ன ஒரு பையனை பற்றி சொல்ல போகிறேன். அவையார் சொல்லியிருக்காங்க, கொடிது வறுமை, அதனினும் கொடிது இளமையில் வறுமை. ஸோ இந்த பையன் பார்த்திங்கன்னா வந்து சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். ஒரு சத்துணவில் வேலை செய்கிற ஒரு அம்மாவோட 3வது மகனாக, 2 அக்கா 2 தம்பி 5 பேரோட ஒரு ஏழை குடும்பத்தில் சென்னையில் பிறந்து
அந்த அம்மாவுக்கு வந்து அந்த பையன் வந்து இங்கிலீஷில் பேசணும், பொண்ணு வந்து இங்கிலீஷில் பேசணும், பசங்க எல்லாம் நல்லா படித்து நல்லா முன்னேறணுன்ற ஆசை. ஆனால் சத்துணவில் அவங்களோட சம்பளம் ஒரு நாளைக்கு வந்து ₹1 தான் சம்பளம். சரி, அந்த வருமானம் போதாதனால காலையில் ஒரு சின்ன இட்லி கடை வச்சாங்க. சேல்ஸ்மேன்லாம் தனியாக போட முடியாதுல்ல, அதனால் நம்ம பசங்களே சேல்ஸ்மேன் ஆக்கும்ன்ட்டு இட்லி கொடுத்து இந்த மாதிரி போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இட்லிலாம் விற்றுட்டு அந்த பையன் வந்து அந்த அம்மா கிட்ட கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அவன் படித்தது ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். ஒரு மனுஷன் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து ரெகக்னிஷன். நமக்கு உண்டான அந்த ரெகக்னிஷன் யாருன்னா கொடுக்க மாட்டாங்களா, நமக்கு கிடைக்காதான்ற அந்த தேடல் தான் வந்து மனுஷன் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் அடுத்தடுத்த இதுக்கு போகிறான். ஒரு ஏழை மாணவனுக்கு என்ன ரெகக்னிஷன் இருக்க முடியும்? நல்ல ஒரு ட்ரெஸ் போட முடியுமா? போட முடியாது. இல்லை நல்ல ஒரு உணவு எடுத்துகிட்டு போயிட்டு கிளாஸில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ண முடியுமா? ஷேர் பண்ண முடியாது. இந்த பையனுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து அந்த டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து பழையதும் இல்லை பழைய சாம்பார் எதனா வச்சு பேக் பண்ணி கொடுப்பாங்க. அது அவனே சாப்பிட்றது கஷ்டம், அது ஷேர் பண்ணுறது இன்னும் கஷ்டம். அதனால் அவனுக்கு உண்டான ரெகக்னிஷன் எதுவுமே கிடைக்கல. அப்போ வந்து தெரியாதனமாக ஒரு சப்ஜெக்டில் அந்த பையன் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறான். அந்த ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து இந்த பையன் சொல்லும்போது அந்த பையன் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறான், ரொம்ப மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுறான். அது வரைக்குமே கிளாஸில் எங்கே இருப்பா ஏது இருப்பான்னு தெரியாத அந்த பையன் கிளாஸில் குறுக்குன்னு எடுக்குமா நடந்து நான் தான் அந்த பையன் காமிச்சிக்கிறான். அதுக்கப்புறம் யோசிக்கிறான், நம்ம வறுமையினால் எந்த இதுலேயுமே நம்மளால் ரெகக்னிஷன் எடுக்க முடியறதில்ல. நமக்கு கிடைச்சது இந்த படிப்பு, இந்த படிப்புனால நம்ம ரெகக்னிஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி கிளாஸில் இருக்க எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறான். ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறான். அந்த ஃபர்ஸ்ட் ரேங்கை வந்து எப்பவுமே விடக்கூடாதுன்னு நினைக்கிறான். பார்த்தா ஃபீஸ் கட்ட மாட்டாங்க, அம்மா வந்து 6 மாதம் கட்ட மாட்டாங்க, டீச்சர் வருவாங்க, யார் ஃபீஸ் கட்டலையோ வெளியே நில்லுங்கன்னுவாங்க. அவங்க அம்மா வந்து கரஸ்பாண்டன்ட் முன்னாடி வந்து கெஞ்சுறாங்க. அப்போ அந்த பையன் பார்க்குறான், நம்ம தாய் நம்மளை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க, நம்ம நல்லா படிக்கிறோம், ஆனால் நம்ம படிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படின்னு நினைக்கிறான். அதனால் என்ன யோசிக்கிறான்? டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறான். வாழ்க்கையில் எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சா ரொம்ப நல்லா தான் நடக்கும். என்ன யோசிக்கிறான்? கிளாஸ்க்குள்ளே உக்காந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தா குட்டுன்னு வாங்க, கிளாஸ்க்கு வெளியே நின்று எடுத்தா வெரி குட். கடவுள் வந்து நமக்கு வெரி குட்னு ஒரு பட்டம் வாங்கிறதுக்காக நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம்? கால் வலிக்க வெளியே நின்னாலுமே அதை பற்றி யோசிக்கக்கூடாது. கால் வலிச்சாலும் சரி, யாருன்னா கிண்டல் பண்ணாலும் சரி, ஒன்று தான் யோசிக்கணும், போர்டு தெரியுதா, டீச்சர் சொல்கிறது கேட்குதா மட்டும். இதுதான் ஃபோக்கஸ். அந்த ஃபோக்கஸ் பண்ணுறான். அதனால அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் திருப்பி எடுத்துகிட்டே இருக்கான். அடுத்து 4th 5th அதே மாதிரி படிச்சுட்டு இருக்கான். 4th வந்து அவங்க டீச்சர் சொல்கிறாங்க, உன்னோட ட்ரெஸ்லாம் கிழிஞ்சிருக்கு, நான் என்னுடைய மகனோட ட்ரெஸ்ஸை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க. அப்போ சொல்கிறா, கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே. அதனால் அந்த பிச்சை எடுத்தாவது படிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம பிச்சை எடுத்தால் படிப்புக்காக தப்பு இல்லை அப்படின்னு நினச்சி படிக்கிறோம். 5th 6th பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து நைட்டு போகும்போது நிறைய தண்ணி குடிப்பாங்க. ஒரு குடிசை வீட்டில் எல்லாருக்கும் 5 குழந்தைங்களுக்கும் உணவு கொடுத்துட்டு அவங்க போய் படுக்கும்போது நிறைய தண்ணி குடிப்பாங்க. திருப்பி அதே மாதிரி ஒரு 7th ஸ்டாண்டர்ட் போகும்போது அதே விஷயத்த பார்க்குறான் அந்த பையன். அப்போ என்ன யோசிக்கிறான்? அப்போ கொஞ்சம் மெச்சூர்ட் ஆனதுனால அம்மா வந்து இருக்கிற எல்லா உணவும் நமக்கு கொடுத்துட்டு வெறும் வயத்தில் படுக்க முடியாதுன்றதுனால தண்ணியை குடிக்கிறாங்கன்னு அன்னைக்கு தான் தெரியுது. ஸோ தன் தாய் தன்னுடைய உணவையும் மீறி அந்த குழந்தைகளை படிக்க வைக்கிறார்கள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில். அப்பொழுது உலகத்தில் தாய் தான் கடவுளை விட பெரியவங்க அப்படின்னு தெரியுது அவனுக்கு. அப்போ அவனுக்கு வந்து ஒரு 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 விஷன், ஒரு மோட்டிவ், ஒரே மோட்டிவ் என்ன? நல்லா படித்து தாயை காப்பாற்றணும், தாயை தலை நிமிர நடக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். நல்லா படிக்கிறான். 9th போகுது, 10th போகுது. 10th வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் கரண்ட்டே கிடையாது. அந்த பையன் என்ன நினைக்கிறான்? கரண்ட் இருக்கிறவங்க எல்லாருமே எல்லாத்தையும் பார்க்கலாம், புக்கையும் பார்க்கலாம், கரண்ட் இல்லாத நம்ம வந்து வெறும் புக்கை மட்டும்தான் பார்க்க முடியும், அதுதானே பார்க்கணும். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறத கடவுள் எது ஹெல்ப் பண்ணி வச்சிருக்காருன்னு நினைக்கிறான். திங்கிங் பாசிட்டிவ்.
இது இருந்தால் தான் செய்வேன்றது இல்லாமல் எது இல்லைனாலும் நான் சாதிப்பேன் அப்படின்னு ஒரு முடிவோட நம்ம சாதிக்க புறப்பட்டோன்னா கண்டிப்பாக சாதிப்போம். அவன் 10th லீவில் புக் பைண்டிங் பண்ணுறான். 11th 12th பிட்ஸ் பிலானி பிர்லா அவங்களோட பேரனோட படிக்கிற அந்த காலேஜில் சீட் கிடைக்குது. அங்கே போய் படிக்க போகும்போது நகையை வச்சு சில இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஹை இன்ட்ரெஸ்ட்டுக்கு கடன் வாங்கி போகிறான். பார்த்திங்கன்னா எல்லா டாப் பீப்புளோட சன் அண்ட் டாட்டர்ஸ் படிக்கிற இடத்துல எல்லாருமே பயங்கரமாக இங்கிலீஷ் பேசுகிறாங்க, ரொம்ப ஹைஃபையாக இருக்காங்க. அந்த இடத்துல போய் மிகவும் கஷ்டப்படுகிறான். 2 வருடம் 3 வருடம் போகுது. இன்ஜினியரிங் முடிக்கிற தருவாயில் ஒரு ட்ரைனிங்க்கு போகிறான். ட்ரைனிங்க்கு போகும்போது அந்த பீகாரில் ட்ரைனிங் போகும்போது அவனை படித்த ஒரு விஷயம் வந்து அவன் வாழ்க்கையே புரட்டி போடுது. என்ன விஷயம்? இந்தியாவில் 30 கோடி மக்கள் வறுமையில் இருக்கிறார்கள் என்று. அவங்க போய் தூங்கும் போது வெறும் வயத்தோட தூங்குறாங்க அப்படின்ற விஷயம். அப்போ தான் அவனுக்கு தெரியுது இந்தியாவில் இவ்வளோ கோடி மக்கள் தன் தாய் மாதிரியும் தன்னை மாதிரியும் இருக்கிறாங்கன்னு அந்த பையனுக்கு தெரியுது. ஒரு முடிவு எடுக்கிறான், நம்ம வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும், அதில் வந்து பல 1000 பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சு கேம்பஸ்க்கு வரான். கேம்பஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜாப் பிளேஸ்மெண்ட் கடன் பட்டிருக்காங்க, அந்த கடன் அடைக்கிறதுக்காக ஜாப் எடுக்கிறான். வேலை கிடச்சி எல்லா கடனையும் அடைச்சி இந்தியாவிலே டஃப்பான எக்ஸாம் கேட் எக்ஸாம் அப்படின்ற ஒரு எக்ஸாம் எழுதி அதை கிளியர் பண்ணி ஒரே குறிக்கோள், நம்மளால் பல லட்சம் குடும்பங்கள் நல்லா இருக்கணுன்ற ஒரே குறிக்கோளோட தன் ஜாபையும் விட்டு அம்மா கையில் கொஞ்சம் சேவிங்ஸ் கொடுத்துட்டு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அஹமதாபாத், இந்தியாவிலே நம்பர் 1 காலேஜ், உலகத்தில் ஒன் ஆஃப் த டாப், அங்கே போயிட்டு படிக்கிறான். 2 வருஷம் அவன் குறிக்கோள் வச்ச மாதிரியே வெறும் 2000 ரூபாயோட தன் தொழிலை தொடங்கணும் அப்படின்ட்டு இன்ஃபோசிஸ் நாராயண் மூர்த்தி அவர்களை கூப்பிட்டு அந்த கம்பெனியை இனாக்ரேட் அஹமதாபாத்தில் பண்ணுறாங்க. அது பண்ணும் போது தன் சத்துணவில் வேலை செஞ்ச அந்த தாயை முதல் முறையாக தமிழ்நாடை விட்டே வெளியே போகாத அந்த தாயை முதல் முறையாக ஃப்ளைட் வச்சு அஹமதாபாத்தில் ஐஐஎம் அஹமதாபாத் கூட்டிகிட்டு போய் அந்த ஹாலில் உட்கார வச்சு உலகத்தில் இருக்க எல்லா மீடியாக்கள் முன்னாடியும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். ஒரு ஹாப்பியஸ்ட் சுச்சுவேஷன் அப்படி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒன்று சுச்சுவேஷன். அந்த பையன் வேற யாரும் இல்லைங்க, நான் தான். அந்த தாய் வேற யாரும் இல்லைங்க, எங்கள் அம்மா தீப் ரமணி இங்கேயும் வந்திருக்காங்க, அவங்க தான் கடவுள்.